நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi. Hello, sir. How are you, Mr. Bhajan? Fine, fine. How are you? Fine. என்ன சார், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பலாம் நம்ம ரெஸ்டாரண்ட் பக்கமே நீங்க வரதில்ல? சார், வாண்டடா தான் சார் நான் அங்க வரதே இல்ல. ஏன்னா உங்க ஹோட்டல் ஸ்பைசி சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு நான் கடத் கஜ மாதிரி ஆயிருக்கேன். எல்லாம் கொலஸ்ட்ரால், சுகர், பிபி இதெல்லாம் ஏறுது. சார், உங்களோட கொலஸ்ட்ரால் ஏறினா ஏறிட்டு போட்டு சார். என்னோட டர்ன் ஓவர் குறைய கூடாதுல்ல. அப்புறம் நேத்ரா எப்படி இருக்கா? வீட்டு பக்கம் பாட்டு கிளாஸ் கூட வருதுன்னு தேவி சொன்னா. சார் கவலைப்படாதீங்க, நேத்ராவை பாக்குறது மட்டும் என்ன, உங்க வீட்டுக்கே வேணும்னா கொண்டு போய் வச்சுக்கீங்க சார். I don't want to mince my word. நேத்ரா வந்து ஹர்ஷாவை ரொம்ப லவ் பண்றா. அவ உங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு அவ ரொம்ப விருப்பப்படுறா. அந்த தகுதி அவளுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நேத்ராவை சின்ன குழந்தையில இருந்தே எங்களுக்கு தெரியும்ல. அவ எங்க வீட்டு மருமகளா வந்தா we will be very happy. In fact, தேவிக்கு நேத்ரானா ரொம்ப பிடிக்கும். சார், உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லனா வர சண்டே அன்னைக்கு நம்ம ரெண்டு ஃபேமிலியும் மீட் பண்ணி அப்புறம் மத்த விஷயம்லாம் பேசலாமே. இல்ல சார், எனக்கு ஒரு அப்செக்ஷன் இருக்கு. என்ன சார்? எப்ப நீங்க என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வயிறார சாப்பிடுறீங்களோ அப்பதான் இந்த சம்பந்தத்தை பத்தி மேற்கொண்டு பேச முடியும். வெரி குட், வெரி குட், வெரி குட். நீ போய் வேலையை பாரு. இந்தாங்கண்ணா. தாத்தா உங்களை பார்க்க வந்திருக்கா. நமஸ்காரம். 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 உட்காருங்க, உட்காருங்க அம்மா. எங்களை தெரியுதா மாமி? உங்களை தெரியாம என்ன, கல்யாணம்ங்கிற டிவி ப்ரோக்ராம்ல எத்தனை ஜோடிகளுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேள். எல்லாம் அந்த ஆண்டவனோட அருள்மா. பரமேஸ்வர ஐயர் அரிக்கதாவுக்கு எங்க அப்பா நானு எல்லாருமே பெரிய விசிறிங்கம்மா. அவர் பேத்திக்கு வரன் தரதா கேள்விப்பட்டோம். அதான் நாங்களே சில மாப்பிள்ளைங்களோட போட்டோ ஜாதகம் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். கற்பகம், அண்ணா காஃபி கொண்டு வந்து இத வரேன். பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இவ்வளவு பிஸியா இருக்கிற நீங்க எங்காத்த தேடி ஜாதகத்தோட வந்திருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம். ஐயா, உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது நாங்க செஞ்ச பாக்கியம். ஸ்ருதி அழிச்சுட்டு வா. இத கூட்டிட்டு வரேன்னா. ஏய் ஸ்ருதி, வாங்க வா. வாம்மா, இவதான் என் பேத்தி ஸ்ருதி. இவளுக்கு தான் நாங்க வரன் பார்த்துட்டு இருக்கோம். உங்க பேத்தி மகாலட்சுமி ஆட்டம் அழகா இருக்கா. அதாம்மா எங்களுக்கு கவலையா இருக்கு. நல்ல வரனா அமையணுமே. நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. உங்களுக்கு பொருந்துற மாதிரி நாங்களே ஃபில்டர் பண்ணி 10 ஜாதகத்தையும் போட்டோவையும் கொண்டு வந்திருக்கோம். இந்தாங்க பாருங்க. ஒரு நிமிஷம். ஆரின் மாப்பிள்ளை இல்லையோனா? நீங்க கலாச்சாரத்தை விரும்புற குடும்பம்னு தெரியும். அதான் உள்ளூர் ஜாதகமா பார்த்து கொண்டு வந்திருக்கோம். நீங்க நல்ல டைம் எடுத்துக்கங்க. எந்த மாப்பிள்ள பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. மண்டபம் மத்த விஷயம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அப்ப நாங்க வரேங்க. என்ன காஃபி ஆறி இருக்கு, வேற கொண்டு வரவா? வேண்டாம். அத இந்த மாப்பிளைய பார்த்தல பவுடர் விளம்பரம் மாதிரி பளிச்சுன்னு இருக்கான். ஆமா, ஸ்ருதிக்கு ஏத்த மாப்பிள. அவனை விடுங்க.
இந்த போட்டோ பாருங்க எப்படி சூப்பரா இருக்கா? அம்சமா இல்ல? ஆஹா டாக்டர் 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 மாப்பிள்ளை. அருப்புக்கோட்டையில இருக்காரா? நானும் கம்ப்யூட்டரா போய் செட்டில் ஆயிரலாம். ஆஹா ஆஹா ஆஹா. ஐயோ அவன் 2 பேருமே இவன் மிஞ்சிட்டான் பாருங்க. என்ன அழகா இருக்கா பாருங்க. போட்டோலயே எப்படி இருக்காருன்னா நேர்ல எப்படி இருப்பா பாருங்க. சும்மா தல தல தலன்னு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் படிச்சதுமா சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த வரம் மட்டும் அமைஞ்சிடுத்து நம்ம வீட்டுல கூடிய சீக்கிரம் கல்யாண கட்டி மேல சத்தம் கேட்க போறது. வீடே குதூகலம் தான். கன்ஃபார்ம் இவன் தான் மாப்பிள்ளை. ஸ்ருதி ஆல் தி பெஸ்ட். கவலைப்படாதீங்க அண்ணா, நம்ம ஸ்ருதிக்கு நல்ல இடமா தான் அமையும். ம் ஸ்ருதிக்கு நல்ல மாப்பிள்ளையா அமையணும். நான் வேற காஃபி கொண்டு வரேன்னா. இறங்கிக்கங்க. ராஜிமா, இதான் அந்த ஆர்பனேஜ்ல சொன்ன வீடு. நான் உள்ள போய் விசாரிச்சுட்டு வரேன். சரி. வண்டி நிறுத்துப்பா. இந்தப்பா. ராஜி, என்ன ராஜி இங்க நின்னுட்டு இருக்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ பாட்டி, எப்படி இருக்கீங்க? ஹர்ஷா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எங்கங்க? இதோ இதான் எங்க. அப்படியா? ஓகே. ராஜிமா, நான் உள்ள போய் விசாரிச்சேன். என்ன சொன்னாங்க? அந்த பையன் உள்ளதான் இருக்கானா? என்ன ஹர்ஷா, எந்த பையன்? அது வந்து ராஜிமாவோட ஃப்ரெண்டோட குழந்தை. ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்த உடனே அநாத ஆசிரமத்துல சேர்த்து அந்த பேரண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்களாம். இப்போ அந்த பையன் இந்த வீட்ல இருக்கிறதா சொன்னாங்க. கண்டிப்பா அந்த வீட்ல அந்த பையன் இருக்க மாட்டான். எப்படி பாட்டி சொல்றீங்க? ஏன்னா அந்த வீட்ல இருக்கிறவாள்லாம் சரியான ஃப்ராட். ஃப்ராடா? அவளோட வேலையே மத்தவாளை ஏமாத்தி பணம் பறிக்கிறது தான். அப்படியா? ஆமா ஹர்ஷா. வாங்க. எதுக்கே இவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லி இவங்களை ஏமாத்தினா? ஏங்க யாருங்க ஏமாத்துனது? இவர் தேட்டு வந்த பையன் இவன் தாங்க. நானும் போய் சொல்ல. அப்படியா? பாட்டி, யாருக்கு ஃபோன் பண்றீங்க? போலீஸுக்கு தான். போலீஸ் எதுக்கு? ஏங்க போலீஸ்லாம் ஃபோன் பண்ணாதீங்க. நான் இவர் தேட்டு போய் இவர் இல்லங்க. நான் சும்மா போய் சொன்னேங்க. ஆமா இவன் இல்ல. போலீஸ்லாம் சொல்ல வேணாம், வாங்க போலாம். என்ன வேணா மன்னிச்சிருங்க. வாங்க போலாம். நீங்க வாங்க. எதுக்கு சண்டை போடுற? போய் சொல்லிருக்கா ராஜிமா. நல்ல வேலை பாட்டி, நீங்க வரலைன்னா அவங்க எங்களை ஏமாத்திருப்பாங்க. ராஜிக்கு ஏமாறுறதுன்னு புதுசா? ஹர்ஷா, கிளம்பு போலாம். சரி ராஜிமா. என்ன ஹர்ஷா, இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம ஆத்துக்கு வராம போலாமா? ஆத்துக்கு வந்துட்டு போங்கோ. சரி. வீட்டுக்கு போகணும், டைம் ஆறுது. வா போலாம். என்ன ராஜிமா, இவ்வளவு தூரம் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போலாம் அப்படி? வாங்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போலாம். நீங்க வாங்க பாட்டி. வா.
ஹர்ஷா வா வா உள்ள வா. ஆத்தெல்லாம் சுத்தி பாரு. உனக்கு நான் காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன். என்ன படி கால் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஹாய் ஸ்ருதி. ஹே ஹர்ஷா, 2 நாளா உன்னை காணோம். எங்க சுத்தின்னு இருக்க? ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா வெளியே வந்திருக்கேன், அதான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஹர்ஷா, இப்பெல்லாம் ஒரு நாள் கூட உன்னை பார்க்கலனா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? உன்னை பார்த்ததுல இருந்தே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஏய் சும்மா 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 விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ பாட்டுக்கு வெளியே சுத்த போயிட்ட. இந்த ஆத்துல என்ன நடக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா? என்னாச்சு? தாத்தா எனக்கு திரும்பவும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியா? ஆமா ஹர்ஷா, தாத்தா திடீர்னு வேற மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணிட்டான். நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? நீயே சொல்லு. அதெல்லாம் சொல்ல தேவல, அவனே கட்டிக்க. என்ன ஹர்ஷா சொல்ற? இத பாரு, நான் சொல்றது கேளு. நீ தாத்தா பாக்குற மாப்பிளைய கட்டிக்கிட்டாதான் உனக்கும் நல்லது, தாத்தாவும் சந்தோஷப்படுவாரு. நானும் கும்பகோணத்துல இந்த மாதிரி ஹோம்லியா ஒரு பொண்ணு கிடைக்கிறாளான்னு பாக்குறேன். கண்டிப்பா கிடைப்பான்னு நினைக்கிறேன். லெட் அஸ் பார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஹர்ஷா, பின்ன எதுக்கு எடுத்தாலும் தாத்தா கிட்ட கேக்குறேன்னு சொல்ற. அன்னைக்கு கட்டி பிடிச்ச ஐ லவ் யூ சொன்ன, அப்ப என்ன தாத்தா கிட்ட கேட்டா சொன்ன? சரி, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. இனி உன் லைஃப் நீ பாத்துட்டு போ, என் லைஃப் நான் பாத்துட்டு போறேன். அழுறியா? அழுறியா? நீ அழாத அழாத. நான் சும்மா சொன்னமா. நான் ஸ்ருதி கொடுத்த மனச வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். ஓகே? அழாதமா. கம்போஸ் யுவர் செல்ஃப், கம்போஸ் யுவர் செல்ஃப். அழாத. ராஜி, காஃபி சாப்பிடுறியா? என்னடா இது, செத்தா கூட வரமாட்டோம்னு சொன்னமே, இப்ப வர வேண்டியதாயிடுதேன்னு ஃபீல் பண்றியா? ஹலோ ராஜி, நான் ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. சொல்லுங்க. அம்மா, 2 நாளா என்கிட்ட சரியாவே பேசவே இல்லையே, என்னாச்சுமா உனக்கு? ராஜி, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனையா? என்ன ராஜி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. அம்மா, இப்ப நீ எங்க இருக்க? நான் இப்ப அம்மா ஆத்துல தான் இருக்கேன். நீ வழக்கமா எங்கேயும் சொல்லாம போக மாட்டியம்மா, என்ன விஷயம்? திடீர்னு அம்மாக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, சரிம்மா, நான் இப்ப உடனே அங்க கிளம்பி வரேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. இல்ல வேண்டாம், இப்ப பரவாயில்ல, நல்லா தான் இருக்காங்க. அப்படியா? சரி, அம்மாவை கூட இருந்தே பாத்துக்கோமா. எதா இருந்தாலும் எனக்கு போன் பண்ண. சரி, வச்சிடுறேன். உங்க ஆத்துக்காரா? இதே இடத்துல நின்னு நான் பொய் சொன்னதுக்காக என்ன வாய்க்கு வந்தபடிலாம் பேசின. இப்ப நீயே பொய் சொல்ற, அதுவும் தாலி கட்டின புருஷன்கிட்டயே. ஏன் நான் நன்னத்தானே இருக்கேன், ஏன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொன்ன? ஓ, நீ குழந்தைய தேடி போற விஷயம் உன் புருஷனுக்கு தெரியக்கூடாதுன்னா? உங்க ஆத்துக்கார்கிட்ட இந்த உண்மையை சொல்ல வேண்டியது தானே? அவர்கிட்ட மட்டும் என்ன, பரமேஸ்வர ஐயர்கிட்டயும் போய் சொல்லு. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தை பிறந்தது, இப்ப நான் அதை தேடிதான் போயின்னு இருக்கேன்னு. ஊருக்கே உண்மை தெரியட்டும். இத கேள்விப்பட்டு உன் 2 தங்கைகளையும் இங்க துரத்தி அனுப்புவா. நாம இங்க நல்ல பேரோட சந்தோஷமா இருக்கலாமே. என்னடி, நான் இப்படி பேசுறது உனக்கு வேதனையா இருக்கா? என்னமோ அன்னைக்கு நான் ஒரு பெரிய வில்லி மாதிரி நினைச்சேன்னு பேசின. இப்ப நீ குழந்தைய தேடுற விஷயத்த ஏன் உங்க ஆத்துக்கார்கிட்ட சொல்லல? என்ன சொல்ல முடியாது. அதனாலதான் அன்னைக்கு நான் குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னேன். நான் அப்ப சொன்ன பொய்னால தாண்டி உனக்கு பரமேஸ்வரையராத்து மாட்டு பொண்ணுங்கிற கௌரவமும் அந்தஸ்தும் கிடைச்சது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னைக்கு நான் குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னேன். நான் அப்ப சொன்ன பொய்னால தாண்டி உனக்கு பரமேஸ்வரையராத்து மாட்டு பொண்ணுங்கிற கௌரவமும் அந்தஸ்தும் கிடைச்சது. அதனாலதான் ஒரு 2 தங்கைகளுக்கும் நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சது. அன்னைக்கு உனக்கு பிறந்த குழந்தைய நான் தாண்டி முதலா இந்த கையில தூக்கினேன். அது என் பேரண்டி. அந்த குழந்தைய பார்த்ததும்
என் மனசு எப்படிலாம் உருகி போச்சுன்னு தெரியுமா உனக்கு? ஆசாசியா புத்த கொடுத்து எனக்கும் தாய்மை உணர்வுனா என்னன்னு தெரியும். நானும் 3 குழந்தை பெத்தவதான். ஆனா அன்னைக்கு ஓ நல்லதுக்காகத்தான் என்னோட மனச கல்லாக்கிண்டு அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு துணிஞ்சு ஒரு பொய்ய சொன்னேன். நீ உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் பாக்குற. அதே மாதிரி என் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. உனக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்த்தவன்னா நான் ஒரே ஒரு பொய் சொன்னதுக்காக என் மனசு நோகிற மாதிரி என்னை எப்படி எல்லாம் பேசிட்ட. சரி, இப்ப நீயே ஒரு முடிவெடு. நீ அந்த குழந்தையை தேடி போனா உனக்கு இப்ப பரமேஸ்வர ஐராத்து மாட்டு பொண்ணுங்கிற கௌரவம் போயிடும். ஒரு நல்ல புருஷனையும் நீ இழந்துடுவ. சரி, இது எந்த வாழ்க்கையுமே வேண்டாம். 23 வருஷத்துக்கு முன்னாடி முகத்தையே பார்க்காத குழந்தைதான் உனக்கு வேணும்னா தாராளமா எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போலாம். இப்ப இருக்கிற இந்த நிம்மதியான வாழ்க்கையா இல்ல அந்த குழந்தையான்னு நீயே முடிவு பண்ணு. ராஜமா, ராஜமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.